வேட்பாளர்கள் யார்? பிரதமருடன் பியூஷ் கோயல் ஆலோசனை. தேர்தல் பரப்புரை இன்று தொடங்குகிறார் உதயநிதி ஸ்டாலின். அமோக வெற்றி பெறும் திமுக கூட்டணி, முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை. கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின், பெரம்பூரில் விஜய் வேட்புமனு தாக்கல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அதன்படி கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் இன்று மனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின், தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்த அவர், திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணியில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்ட பிறகு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று மாலை காஞ்சிபுரத்தில் தொடங்க உள்ளார். பின்னர் 6 மணியளவில் திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதையடுத்து திருவண்ணாமலையில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. அதன்படி கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் இன்று மனு தாக்கல் செய்தார். கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதேபோல் பெரம்பூர் தொகுதியில் த.வே.க. தலைவர் விஜயும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். த.வே.க. தலைவர் விஜய் பெரம்பூர் தவிர்த்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் பாஜக வேட்பாளர்கள் தொடர்பாக பிரதமர் மோடியும் மத்திய மந்திரியும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் நாளை அல்லது நாளை மறுநாள் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.